ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் நாம் பார்க்க போகிறது எப்படி ஒரு செயின் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நார்மல் நம்ம மிஷின் த்ரெட்டு தான், டெய்லரிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இது வந்து வர்த்தமான் பிராண்ட். ஸோ பிராண்டட் நூலாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கட் ஆகாது. கொஞ்சம் நூல் வந்து நீங்கள் குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அண்டு இந்த மாதிரி கீழே நாட் வந்து கொஞ்சம் பல்ஜியாக போட்டுக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இல்லைன்னா நம்ம லூப் போடும்போது அந்த லூப்போட இது வந்து நமக்கு அதில் சிக்கல் ஆகும். நான் வந்து இப்போ உங்களுக்கு நெட் ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு ஸ்டிச்சு போட்டு காட்டுறேன். பட் நீங்கள் வந்து பாப்லின் கிளாத்தில் போடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவுமே ஈஸி தான். 100 ஸ்டிச்சஸ் தெரிஞ்சால் தான் நாம் வந்து ஒரு ப்ளவுஸை ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. பேசிக் ஸ்டிச் எல்லா ஸ்டிச்சுக்குமே முதல் ஸ்டிச் இந்த செயின் ஸ்டிச் தான். ஸோ இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே பீட் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணலாம். கட் பீட் ஒர்க் எல்லாமே இதில் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், 3 விரலால் அழகாக நூலை பிடிச்சிக்கோங்க. லூப் இருக்க த்ரெட்டு வந்து நம்மளோட கட்டை விரலும் அண்டு நடு விரலும் பிடிச்சிக்கணும். 3ஆவதாக ஒரு அந்த ஆள்காட்டி விரல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இழுத்து பிடிக்கணும். இப்போ நான் காட்டின மாதிரி நீடில் கீழே விட்டுட்டு ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் நூலை ரொட்டேட் பண்ணணும். ஆன்டி கிளாக்னால் கடிகாரம் ரிவேஸில் சுற்றுற மாதிரி, 12லேருந்து 11, 10 அந்த மாதிரி போகிற மாதிரி ரிவேஸில் நீங்கள் சுற்றணும். அதே மாதிரி லூப்பில் வந்து த்ரெட்டு மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் நீடில் மேலே எடுக்கிறப்ப அதே மாதிரி நீடிலையும் நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் லைட்டாக ரொட்டேட் பண்ணி மேலே எடுத்தீங்கன்னா அழகாக அந்த லூப் வந்து ஃபார்ம் ஆகிடும். நான் இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே கிளியராக காட்டியிருக்கேன். ஸ்லோ மோஷனில் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரேமில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே அழகாக வந்துடும். இப்போ இதில் நம்ம எண்ணாட் எப்படி போடணுங்கிறத நான் ஜரி த்ரெட்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் ஸ்வீயிங் த்ரெட் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும், ஃப்ளஃபியாக. சில்க் த்ரெட் இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜரி த்ரெட் வந்து கொஞ்சம் மெட்டாலிக்காக இருக்கும், கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால நான் உங்களுக்கு வந்து ஸ்வீயிங் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். இது வந்து 2 லூப் அதே மாதிரி போட்டுட்டு லாஸ்ட்டாக எடுத்த லூப்பை வந்து இழுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட லூப் வந்து சின்னதாகிடும். அந்த சின்ன லூப்பை அந்த பெரிய லூப்புக்குள்ளே விட்டு சின்ன லூப்பை பெரிய லூப்புக்குள்ளே விட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக எண்ணாட்டு விழுந்துடும். இந்த எண்ணாட்டி நீங்கள் நிறையா டைம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வரும். உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறதுக்காக தான் நான் எண்ணாட் மட்டும் தனியாக போட்டு காட்டியிருக்கேன். தேங்க்யூ.